கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 சாமுவேலின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆம் தேவ பிள்ளையே, தேவஜனமே, இங்கே நாம் அன்னாள் சாமுவேலை கொண்டு வந்து ஏலியின் இடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் விடுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அங்கே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவனை கர்த்தரிடத்தில் கேட்டபடியினால். ஆண்டவர்கிட்ட எதோ காரியங்களை நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்கிறார். நம்ம தேவனிடத்துல சில காரியங்களை பொருத்தனையோடு கூட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். கேட்கிற நாம் தேவனுக்குரிய காரியத்தை தேவனிடத்துல செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனையோ காரியத்தை தவற விட்டுட்டோம்ல, கர்த்தருக்காக செய்யாம விட்டுட்டோம்ல. இங்கே அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கே சொல்லப்படும் சாமுவேலை கொண்டு வந்து விடுவதற்காக அவள் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவள் அவனுக்கு பால் மறக்கப்பட்ட பின்பு காளைகளை கொண்டு வந்து பலியிட்டு இடத்துல பிள்ளையை ஏலியின் இடத்தில், அழகவனிங்க, அவள் ஜெபித்தது தேவனிடத்தில். ஆண்டவற்றை பொருத்தனை பண்ணிட்டா, ஊழியக்காரனிடத்துல கொண்டு வந்து விட்டுட்டான். எனக்கு நம்ம கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணுகிறத ஆலயத்தில் ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. நிறைவேற்றுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அதை செய்கிறீங்களா? அங்கே வசனம் சொல்லப்படுகிறது, அவனை கர்த்தருக்கென்றே கேட்டபடியினால். தேவனிடத்திலிருந்து நான் கேட்டுட்டேன், கர்த்தருக்கென்று நான் கேட்டுட்டேன், அவனை கர்த்தருக்காகவே ஆலயத்தில் கொண்டு வந்து நான் விடுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியான காரியங்களை அவள் செய்தாள். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற காரியங்கள், நீங்க தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள், அப்பா இதை செஞ்சீங்கன்னா இதை நான் செய்வேன், இது என் வாழ்க்கையில கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு நன்றி கடனோடு கூட இருப்பேன். எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லியிருப்போம், செய்திருப்போம். ஏன் இன்னும் சில காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில தடனா, நீங்க பொருத்தனை செய்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். பொருத்தனை செஞ்சிட்டோம், நிறைவேற்றலை, இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிறைவேற பண்ணுகிறதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். அடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னா, பின்பு அன்னாள் குமாரரையும் குமாரத்திகளையும் அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி வசனம் சொல்ல. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது உங்கள் தேவைகளை கர்த்தர் என்னவென்று அறிந்து அதை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் உங்களை அங்கீகரிப்பார். சகலமும் கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் ஐயப்பாடுகளும் இல்லை. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஒரு அன்னாளுடைய வாழ்க்கை அவள் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டபடியால், அதை தேவனுக்கென்றே கேட்டபடியால் தேவ சமூகத்தில் அவள் கொண்டு வந்து விட்டதை அறிந்திருக்கிறோம். தேவனிடத்திலே பொருத்தனை செய்தால், ஆலயத்தில் ஊழியக்காரனிடத்தில் கொண்டு வந்து விட்டாள். அதே போல நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நிறைவேற்றின அவருடைய வாழ்க்கையில் நீர் மேலான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர். அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்ய மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையில கர்த்தருக்கென்று கேட்டுட்டீங்க, கர்த்தர் நிமித்தமாய் பெற்றுக்கொண்டீங்க. அதை கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனைகளை நிறைவேற்ற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.